வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது. அவங்கக்கிட்ட நம்ம பேசுறதுனால எந்த யூஸுமே கிடையாது. நம்ம சொன்னாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டே இருக்க மாட்டாங்க. 2வது, முடிவு எடுத்தவரிடம் விவாதிக்கக்கூடாது. இவங்க ஆல்ரெடி நல்லா டிசைட் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. நம்மக்கிட்ட வரும்போது ஒரு இன்ஃபர்மேஷனை தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம சஜெஷன் சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 3rd ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள புரிஞ்சிக்காத நபர்களிடம் நம்ம பேசவே கூடாது. அவங்கக்கிட்ட நம்ம போய் ஆர்கியூ பண்ணி என்ன புரிஞ்சுக்கோ, என்ன நம்பு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அதை தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களிடமிருந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் விலகியே இருக்கலாம், தப்பில்லை. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம போய் நம்மளை ப்ரூஃப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது நம்மளோட லைஃபு, நம்ம எடுக்கிற டிசிஷன், எது நல்லது எது கெட்டது அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கிற ஒரு மெச்சூரிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா இது நம்மளோட வாழ்க்கை. நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்ற டிசைடை நாம் எடுக்கலாம். ஸோ லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன்லேயும் உங்களோட தனிப்பட்ட ஒரு முடிவை யார்கிட்டையும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. முடிவு எப்போவுமே உங்களோட தான் இருக்கட்டும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, முடிவை நீங்கள் சுதந்திரமாக சுயமாக எடுக்கும்போது தான் நிறைய நல்ல விஷயங்களை, நல்ல அனுபவத்தை நீங்கள் லைஃப்பில் கற்றுக்க முடியும்.